ஜெய் பீம், நான் அரத்தி, ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார். இந்த காணொலிகளை நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சு நிறைய தோழர்கள் இதை பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. உண்மையாவே சொல்ல போனா இந்த காணொலி எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு மனிதாபிமானமற்ற செயல் இங்க நடந்திருக்கு. இன்னும் எத்தனை பேர் தான் இந்த விசாரணை அப்படிங்கிற பேர்ல இறந்து போக போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சாத்தான் குளத்துல இந்த மாதிரிதான் ஒரு தந்தை மகனை, அதாவது ஜெயராஜ் பென்னிக்ஸ் அவங்க ரெண்டு பேரையும் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொண்டுட்டாங்க. எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய பணியில ஒரு நல்ல முறையில பணியாற்றினாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் மிகப்பெரிய ஒரு காவல்துறை மேல நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாத்தி அந்த விசாரித்த காவல்துறை அதிகாரிகள், அதாவது 5 பேரை மதுரை மத்திய சிறையில அடைச்சிருக்காங்க. அதாவது அந்த அஜித்குமார் அவர்களை அடிச்ச காணொலி எல்லாம் பார்க்கும்போது இந்த கொடூரமான மிருகத்தனம்னு கூட சொல்லக்கூடாது, அது மிக கொடூரமான ஆபத்தான மனிதத்தனம் தான் சொல்லணும். இதையெல்லாம் தாண்டி அந்த 5 காவல்துறை அதிகாரிகளோட மனைவிகள் எல்லாம் சேர்ந்து அவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. அதாவது எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனைக்காக நாங்க போகல, மேலதிகாரி சொன்னாங்கன்னா நாங்க போகதான் செய்வோம். அப்ப எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். 6 பேர் குடும்பம் என்ன ஆகுறது? போலீஸ்காரவங்களுக்கே இந்த நிலைமைண்டா பொதுமக்கள் என்ன பண்றது? சான்றிதழை வச்சு நாங்க என்ன பண்றது? 1000 பேர் பார்த்தாலும் அந்த பையனுக்கு தாய் தாப்பின் பாக்குறது மாதிரி வருமா? 6 பேர் குடும்பத்தை காவல்துறைக்காகவே